தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி சுமை ஏற்படுத்தி வரும் நிலையிலும் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திமுக எம்பி ராசா தெரிவித்துள்ளார். நீலகிரியில் திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஹிந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை திணிக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிற்கான நிதியை வழங்காமல் மத்திய அரசு நிதி சுமையை ஏற்படுத்தி வரும் நிலையிலும் ஏழை மக்களுக்கான நலத்திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாகவும் ராசா கூறினார். நீங்கள் ஹிந்தி கற்றால்தான் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய பணத்தை தருவோம் என்று இன்றைக்கு ஏறத்தாழ தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நிதி சுமையோடு முடக்கி வைக்க வேண்டும் என்கின்ற ஈர புத்தியோடு இன்றைக்கு அந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து பயப்படாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார் என்றால், எதுவந்தாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட அடக்குமுறை டெல்லியிலிருந்து வந்தாலும், எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய மொழியை, எங்களுடைய தனித்த தன்மையை இழக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு உயர்ந்த செம்மான மனிதராக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் எத்தனையோ இடர்பாடுகள் இடையில் விளிம்பு நிலை மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கிறோம்.